ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நட்சத்திர கோவில்கள்னு சில உண்டு. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கோவில் தான், அப்படி கிடையாது. அந்த நட்சத்திரத்தோடு தொடர்புடைய சில கோவில்கள் உண்டு. அப்படி மூலம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் பற்றி ஏற்கனவே நான் வேற பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் அவர்களுக்கான ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மூல நட்சத்திரம் பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த ஜாதகத்தையே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மூல நட்சத்திரமா, பொண்ணு மூல நட்சத்திரமா, மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாதுன்னு. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கர்மாதான் வேலை செய்யுமே தவிர மாமியாரினுடைய ஆயுளை மருமகள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய மூல நட்சத்திரம் உள்ள பெண்கள் அவங்க அம்மா அப்பா என்கிட்ட பேசும்போது வருத்தப்படுவாங்க. நல்லா படிச்சிருக்கு பொண்ணு, நல்லா சம்பாதிக்குது, நல்லா அழகாக இருக்குது, நல்ல பொண்ணு, நல்ல குணம், ஆனால் மூல நட்சத்திரன்றதுக்காகவே எங்கள் பொண்ணை வேணான்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெண் மூலம் நிர்மூலம் அல்ல, பெண் மூலம் நிர்மலம். நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். நிர்மலா அப்படின்னு பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. மலம் அப்படின்னா குற்றம், நிர்மலம் அப்படின்னா குற்றம் இல்லாதது, நிர்மலா அப்படின்னா எந்த குற்றமும் சொல்ல முடியாதவள், அதுதான் நிர்மலா. ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மலம் அப்படின்றதான் நிர்மூலம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ மூல நட்சத்திரம் பற்றின ஒரு தப்பான எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. எப்போவுமே நல்ல விஷயத்த மக்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, நல்லது இல்லாத ஒரு விஷயத்த அது அப்படியா, அதை செய்யவே கூடாதான், அப்படி பண்ணால் இப்படி ஆயிடுமா அப்படின்னு இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதாக மக்கள் நம்பிடுவாங்க. அதை மாற்றுறதுக்கு தான் நான் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் அப்படி எதுவுமே கிடையாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மூலம் நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு திருவள்ளூர் பக்கத்தில் மப்பேடு என்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதென்ன மப்பேடு? பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அதனோடு தொடர்புடைய தல வரலாறு தான் இந்த கோவிலினுடைய தல வரலாறு. திருமால் பேடு, பேடுனா பெண், மால் பேடு என்பதுதான் காலப்போக்கில் மப்பேடு என்று ஆனது. இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கையில வீணை வச்சிருப்பார். நம்ம வீணா தட்சிணாமூர்த்தியை பார்த்துருக்கோம் கோவில்களில். சில கோவில்களில் வீணா தட்சிணாமூர்த்தி உண்டு. தட்சிணாமூர்த்தி கையில வீணை வச்சிருப்பார். இந்த கோவில்ல ஆஞ்சநேயர் கையில வீணை வச்சிருப்பார். அதுவும் சிவபெருமான் சந்நிதிக்கு எதிரில் கையில் வீணை ஏந்திய ஆஞ்சநேயர் காட்சி தருகிற கோவில் இந்த கோவில். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். இந்த மூல நட்சத்திரம் பற்றி மக்கள்கிட்ட நிறைய தவறான எண்ணம் பதிஞ்சிருக்கு. அப்படி கிடையாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்களன்னா அப்படி கிடையவே கிடையாது. நல்லா இருப்பாங்க, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணைன்னு ரொம்ப நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மூல நட்சத்திரம் பற்றின தவறான எண்ணத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முயற்சி பண்ணணும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகிற நாளில் மப்பேடு சிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.